கொஸ்டின் கேட்டால் தேர்வுகளில் கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். இந்த கூற்று காரணம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் என்னவா இருக்கும் அப்படின்னு தோண தான் செய்யும். வைக்கம் வீரர் என பெரியார் ஏன் அழைக்கப்படுறார்? உண்மையிலே வைக்கம் வீரர் அவர் தானா? உண்மையிலே வைக்கம் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு உண்மையான காரணம் யாருன்னு தெரியுமா? யாரோட மூளையில் உதிச்ச செயல் அதுன்னு தெரியுமா? கேரளாவில் கோட்டம் அப்படின்ற மாவட்டத்தில் வைக்கம் அப்படின்ற ஊரில் மகாதேவா கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றி புலையர், ஈழவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜாதியினர், அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதியினர், அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 சாலைகளும் நடக்கக்கூடாது, நீங்கள் போகணும்னா சுற்றி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எதிர்க்கிறதுக்காக தான் முதல்ல குரல் கொடுக்க ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால சங்கம் அப்படின்னு கேரளாவில் ஒருத்தர் வச்சிருப்பார். ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் தான் யோசிக்கிறாங்க, இந்த கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு உள்ளே போகணும், சுற்றி உள்ள பாதைகளில் போகணும்னு அவர் நினைக்கல, கோயிலுக்கு உள்ளேயே நம்ம இன மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே படிக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஈழவர் இனத்தை சேர்ந்த டி.கே. மாதவன் அவர்கள். டி.கே. மாதவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருப்பார், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் இதற்கான முயற்சிகள் எடுக்கிறார். தன்னுடைய குருவோட ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக இந்த முயற்சிகள் எடுக்கிறாரு. 1917 அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேசபிமானி அப்படின்னு ஒரு பத்திரிகை பதிவரும். அந்த பத்திரிகை யார் எழுதினாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பத்திரிகையில இதை பத்தி எழுதுறாரு. வைக்கம் அப்படின்ற ஊர்ல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் யாரையுமே நடக்க வர மாட்டேங்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை ரொம்ப அவதூறாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 பக்கங்கள் கொடுக்குறாரு.